ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த வருஷம் எப்படி இருக்குமோன்ற ஒரு சின்ன கலக்கமும் பயமும், இந்த வருஷம் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணுன்ற அந்த ஒரு எண்ணமும் உன் மனசின ஓரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் இந்த வருஷம் உன் ராசிப்படி என்ன நடக்கும், உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகுதுன்றத உனக்காக எடுத்து சொல்லி, உள்ளதை உள்ளபடியே சொல்லி உன் மனசை குளிர்விப்பதற்காகவும், உன் ராசி உனக்கான நல்ல ராசிகளையே உருவாக்கும்னு உண்மையை எடுத்து சொல்வதற்காகவுமே இந்த சாயப்பா உனக்கு குறி சொல்ல வந்திருக்கேன். வருஷத்துக்கு ஒரு முறை நான் உனக்கு குறி சொல்வதே உன் வாழ்க்கை தலைவிதியை மாற்றி எழுதி உன்னை சிறப்பாக வாழ வைக்கிறதுக்காக தான். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும், நீ எந்த விஷயத்தில் காயமடைந்தாலும் கஷ்டப்பட்டாலும் கூட கோபப்படாத, பொறுமையாக நீ இருந்தீனா உன் சார்பில் உனக்காக இந்த சாயப்பா அனைத்தையும் பேசுவேன். அடுத்தவங்க 1000 வார்த்தைகளை சொல்லலாம், அதுக்காக நீ கோபப்படுவதோ உணர்ச்சி வசப்படுவதோ கூடாது. யார் என்ன சொன்னாலும் அதை நம்பி செயல்படாமல் உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை யோசித்து சரியான விஷயங்களை சரியாக சிந்திக்க பழகு. உன் மனசு சொல்கிறத கேட்டு நீ நடக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை அழகாகவே இருக்கும். ஏன்னா உன் மனதின் குரலாக ஒலிப்பது இந்த சாயப்பாவின் குரல் அல்லவா? எப்போவுமே நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை அமைதியாக செல்வ செழிப்புள்ளதாக இருக்கணுன்றதுக்காகவே இந்த சாயப்பா உனக்குள்ளே வந்து குடியேறி உன் மனசுக்குள்ளே இருந்து பேசிக்கிட்டே இருக்கேன். எந்த விஷயத்திலும் யாரிடமும் கோவப்படாதே. உனக்கான அனைத்தையும் நீ பொறுமையாக நிதானமாக கவனமாக செஞ்சாலே உன் வாழ்க்கையில் பாதி பிரச்சனை காணாமல் போயிடும். அமைதிதான் உன்னுடைய பலம், நல்ல சிந்தனைகள் தான் உனக்கு தெய்வம். என் அருள் உன் மனசுக்குள்ள எப்போவுமே ஒளியாக இருக்கிறதால கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும்னு நம்பு. இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நான் ஒளியாக இருந்து உன்னை வழி நடத்தி ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். என் செல்ல பிள்ளையானே, எதுக்காகவும் கலங்க வேண்டாம். ஏன்னா இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் பலவற்றை இழந்திருந்தாலும் இனிமே நீ எதையும் இழக்கனா விடமாட்டேன். நீ இழந்ததையும் கூட பெருசாக உனக்கு புதுப்பிச்சு உன் வாழ்க்கையிலேயே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். இந்த உலகத்தில் எப்பவும் யாரையும் நம்பிக்கிட்டு அப்புறம் வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ வேணாம். ஏன்னா எல்லாரையும் நம்புவதே உன்னுடைய பலவீனமாக போயிடுச்சு. நீ எல்லாரையும் நம்புறதாலேயே அவங்க காரியத்தை உன் மூலமாக சாதிக்க நினைக்கிறாங்க. எது உன் பலம், எது உன்னுடைய பலவீனங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோ. யார் என்ன சொன்னாலும் உடனே அதுக்கு பதில் பேசாமல் அமைதியாக மனசுக்குள்ளே அதை பற்றி யோசிச்சு பாரு. அதன் மூலமாக ஒவ்வொருவரின் வார்த்தையும் ஒவ்வொருவரின் செயலும் என்ன எப்படிப்பட்டதுங்கிற உண்மை உனக்கு விளங்கும் என் செல்லமே. இந்த வருஷம் கண்டிப்பாக உனக்கான நல்ல வருஷமா, உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகிற, வெற்றி கிடைக்க போகிற, உயர்வு கிடைக்க போகிற நல்ல வருஷமாகவே இருக்க போகுது. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை செஞ்சு கொடுத்து உன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தவங்க செஞ்ச விஷயங்களையும், அடுத்தவங்க உனக்கு கொடுத்த கஷ்டங்களையும், உன் மனசில் உண்டாக்கிய காயங்களையும் மனசில் சுமந்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் வாழ்க்கைக்கு எது முக்கியம், எது தேவையற்றதுன்றதை பகுத்து பார்க்க கற்றுக்கோ. அப்படி பார்க்க தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை எப்போதும் ஆனந்தமாக இருக்கும் அல்லவா? நீ என்னை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த சாயப்பா உன் துன்பத்தை போக்க ஓடோடி வருவேன். நீ என்னை மனசார நினைச்சாலே உன் தேவைக்கான பதிலை ஏதாவது ஒரு வடிவத்தில் நிச்சயம் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். இந்த நொடி வரை உனக்கு இருக்கும் பண கஷ்டமும் துன்பமும் மனக்கவலையும் எல்லாமே தீர்ந்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி செய்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். ஏன்தான் இந்த வாழ்க்கையை வாழணுமோ, ஏன்தான் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கும்னு நீ எதிர்மறை எண்ணங்களோட எந்த முடிவையும் எடுக்காதே. உன் வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நீ அந்த பக்கத்தை பார்க்கவும் இல்லை, படிக்கவும் இல்லை தானே. பொறுமையாக இருந்தீனா அந்த அழகான அம்சமான அர்த்தமுள்ள அமைதியான வாழ்க்கை நிச்சயம் உனக்கு அமையும். உன் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான தருணங்கள் வருவதற்காக காத்துக்கிட்டு இருக்கு. உனக்காக யாரும் இல்லைன்னு நீ சோர்ந்து போகாதே. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் கண்ணீரை தொடச்சி உனக்கு ஆறுதலாக உன் கூடவே தான் இருக்க போகிறேன்.
அடிமேல் அடியை கவனமாக எடுத்து வச்சும் இதுவரைக்கும் வாழ்க்கை சறுக்கலாகவே இருக்கேன்னு நினச்சி குழப்பம் அடையாதே. குழம்பி போயிருக்க உன் மனசை தெளிவுபடுத்தி உனக்கான வெற்றி பாதையை நான் காட்டுறேன். பாவ புண்ணிய காலங்களில் நீ நினச்சதற்கு மாறாக நன்மையும் தீமையும் நடப்பதை பார்த்து குழம்பி போக வேண்டாம். என் அருளால் உன் வாழ்வில் இருக்கும் இருளை விலக்கி தெளிவுபடுத்தி உனக்கான நல்லதை அழகாக நான் செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையை வண்ணமயமாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக நான் முடிவெடுத்துட்டேன். எந்த சூழலிலும் சிந்தை கலங்காமல் கடந்து செல்ல கற்றுக்கோ. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ற உன்னுடைய கேள்விக்கு கூடிய சீக்கிரம் விடை கிடைக்கும். உன் வலியையும் வேதனையையும் போக்கி உன்னை வலிமையுள்ள ஆளாக நான் மாற்றி காட்டுறேன். இப்போதே உன் மனதில் இருக்கும் கவலைகள் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும். எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள் குடிபுகாம இந்த சாயப்பாவை நான் பார்த்துக்கிறேன். நான் எப்போதும் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரதான் செய்யும். நீ எதை கண்டும் சோர்வடையாதே. இந்த சாயப்பாவும் கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் என் செல்லமே. தேவையில்லாமல் கண்டதையும் யோசிச்சு மனசுக்குள்ள கவலையும் பயமும் கொள்ளாதே. உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கேன்றத நீ எப்போவும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னால் முடிஞ்ச முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு. நீ செய்யும் முயற்சிகளில் கொஞ்சம் குறை குற்றம் இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன். கண்டதையும் நினச்சி பயப்படாமல் சாய்ராம் சாய்ராம்னு என் நாமத்தை உச்சரிக்கும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி உண்டாகும். உன் மனசில் இருக்க வலியையும் வேதனையும் போக்கி உன் உதட்டில் சிரிப்பும் சந்தோஷமும் இருக்கும்படி நான் செய்கிறேன். உன் வலியை போக்கும் மருந்தாக நான் இருப்பேன். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நிச்சயம் நான் போக்குவேன் என் செல்லமே. உன் முகத்தில் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் நிரந்தரமாக நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். உன் கஷ்டமான வாழ்க்கை மாறணும், கசப்பான விஷயங்கள் சரியாகணும்னு தானே என்னை தேடி வந்த. என்னை நம்பி வந்தவன நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நினச்சதையெல்லாம் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். உன் நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. நீ எதுக்காக கவலைப்படாமல் தைரியமாக இரு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல அற்புதங்களை நடத்தி கொடுத்துட்றேன். இந்த வருடம் உனக்கான நல் வருடமாக, நீ நல்லபடியாக வாழக்கூடிய வருடமாக, உன் துன்பமெல்லாம் முடிஞ்சு உன் வாழ்க்கை உயர்வடையும் வருடமாக இருக்கும். இந்த சாயப்பா உன் பக்கம் உனக்கு துணையாக ஆதரவாக பக்கபலமாக இருந்து என் அருளால் எல்லாவற்றையும் சரி செஞ்சு கொடுத்துட்றேன். உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையை நீ உன் இஷ்டப்படி மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த சாயப்பா செஞ்சிடுறேன் என் செல்லமே. பல விஷயங்கள், பல மனிதர்கள் உனக்கு தொல்லையாக இருந்தாலும் அவர்களுடைய அன்பு உண்மையாக இருப்பதால் கண்டிப்பாக உனக்கு எந்த தீங்கும் கெடுதலும் வராது. அன்பே தொல்லையாக இருக்கே நினச்சி யாரையும் வெறுத்து ஒதுக்காதே. ஏன்னா சில பேருடைய அன்பை புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவம் இன்னும் உனக்கு வரலை. ஒரு சின்ன குறை சொல்லிட்டாங்க, திட்டாங்க, உன்னை விமர்சனம் செஞ்சிட்டாங்கன்னா உடனே அவங்கள எதிரியாக பார்க்காத. ஒவ்வொரு மனிதர் பேசும் வார்த்தைகளிலும் அவர்கள் சொல்வது உண்மையான அக்கறையா அல்லது போலியான பாசமான்றதை நீ தான் புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். இந்த சாயப்பா நீ செஞ்ச முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து உன்னை உயர்த்தி உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி செய்கிறேன். உனக்கு எதை எப்படி செஞ்சு கொடுக்கணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையும் நானே உன் வாழ்க்கையில் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன். ஓம் சாய்ராம்.